ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 72. ஞானேஸ்வரி பகவத்கீதை நிறைவு பெறும் நிலையில் இருக்கின்றது. ஸோ கண்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட, டேய் நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டா, நீ காதுல நல்லா வாங்கிட்டியா, உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்கின்ற ஒரு விஷயத்தை போன ஸ்லோகத்தின் எண்டுல கேட்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொன்னார் இல்லையா, இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிட்ட கேட்கிறார். ஸோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நல்லா புரிஞ்சுக்கிட்டியா என்ற ஒரு விஷயத்தை கேட்பதுதான் இந்த ஸ்லோகம். ஆகவே இந்த சாஸ்திரத்தின் சித்தாந்தம் முழுவதையும் ஏகாக்கிரமான சித்தத்துடன் கேட்டறிந்து கொண்டாயா? அதாவது அர்ஜுனன் கிட்ட அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் போன ஸ்லோகத்துல நிறைவடைந்தார். இப்போது உன்னிடத்தில் விசாரித்தறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி போன ஓவி நிறைவடைந்தது. ஸோ அதனால இப்ப கேட்கிறாரு அப்படிங்கிறதுதான் இது. சாஸ்திரத்தின் சித்தாந்தம் முழுவதையும் ஏகாக்கிரமான சித்தத்துடன் கேட்டறிந்து கொண்டாயா? ஒன் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷனோட நீ கேட்டறிந்துகள். ஏகாக்கிரமான சித்தம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அங்க எங்கேயும் அலைப்பாயாம ஒரே முகமாக நீ வந்து இந்த கீதையை கேட்டறிந்து கொண்டாயா? நான் எந்த விஷயங்களை எவ்விதமாக உன் காதில் போட்டு வைத்தேனோ அவ்விஷயங்களை அப்படியே உன் அந்த கரணத்தில் பிரவேசித்துக் கொண்டனவா அல்லது அவை நடுவழியில் சிந்தி போயினவா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது என்னமோ ஒண்ணுதான். அந்த பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல, ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்றது, இப்போ இந்த சமீபத்துல அமர்த்த அனுபவ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துக்கு தமிழ்ல யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் படிக்கிறீங்க. ஆக்சுவலா நிறைய மிஸ்டேக்ஸோட தான் இருக்கு, பரவாயில்ல, ஆனா இருக்கட்டும். அதை படிக்கும்போது எடுத்துக்கொள்கிற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது நமக்கு தான், நம்ம இஷ்டத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம், ரைட் தப்பு சொல்ல வரல. பட் எடுத்துக்கொள்ளுகின்ற விதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓவிய படிக்கிறீங்க, அந்த ஓவியில இருந்து இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை புரிஞ்சுக்க நினைச்சுதான் அவர் எழுதினாரா, இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க் இல்லையா. அவர் ஒண்ணு எழுதினாரு சரியா, அந்த எழுத்துல இருந்து ஒரு புரிதல் நமக்கு வரணும். அவர் எதை புரிய புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அதை எழுதினாரோ அதைத்தான் நான் புரிந்து கொண்டேனா அல்லது நான் வேற என்னத்தையாவது புரிஞ்சுக்கிட்டேனா என்ற ஒரு கேள்வி எழுகிறது சரியா. ஞானேஸ்வரிக்கு பாவார்த்த தீபிகான்னு இன்னொரு பேர். கண்ணன் மனசுல என்ன பாவத்தோட இந்த எழுத்துக்களை பிரசன்ட் பண்ணான், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த எழுத்துக்களை பிரசன்ட் பண்ணான் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்க ஞானேஸ்வரியில பிரசன்ட் பண்ணியிருக்காரு சரியா. ஆனா அந்த ஞானேஸ்வரி படிக்கிறவங்க ஞானதேவர் இதைத்தான் சொல்றாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இங்கே அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் சரியா. அப்போ பர்டிகுலரா கண்ணனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, டே நான் என்ன நினைச்சு பேசினேனோ, நான் என்ன புரிய வைக்கணும்னு நினைச்சேனோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டியா என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்கின்றான். இப்ப படிக்கிறேன் கேளுங்க. எவ்விதமாய் உன் காதில் போட்டு வைத்தேனோ, நான் என்ன நினைச்சு அது உன் காதுல போகணும்னு நினைச்சு போட்டு வைத்தேனோ அவ்விஷயங்களை அப்படியே உன் அந்த கரணத்தில் பிரவேசித்துக் கொண்டனவா, அப்படியே நீ உள்வாங்கிட்டியா அல்லது பாதி பாதி நடுவழியில பாதி சிந்தி போயினவா அல்லது அவற்றை நீ உபேட்சை செய்து ஒதுக்கி வைத்து விட்டாயா அல்லது ஒரு பாதி எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கிறது, மீதி பாதியா நமக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒதுக்கிறது, அல்லது அவற்றை நான் சொல்லியபடியே நீ உன் அந்தரங்கத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டாயா அல்லது எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டியா இல்ல உன் இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிட்டியா என்று அவன் கேள்வி கேட்கின்றான். இதை நான் சீக்கிரம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி நீ சொன்னது அனைத்தையும் மனதில் வாங்கி கொண்டாயே ஆனால் நான் உன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இப்ப நெக்ஸ்ட், அப்படி ஒருவேளை நான் 100% நான் சொன்ன மாதிரியே நீ உள்ள வாங்கிட்டியேனா உன்னுடைய அஞ்ஞான காரியமாக உனக்கு முன் ஏற்பட்டிருந்த அறிவுக்கேடு இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்கேஸ் நான் சொன்னதை அப்படியே ஆசிரியர் ரிசீவ் பண்ணியிருந்தானே ஏற்கனவே உனக்கு அஞ்ஞான காரியமா என்னமோ பேசிட்டு இருந்திருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல பயங்கரமா பேசினான் இல்லையா. சோ அது இன்னமும் இருக்கா இல்லையா என்று கேட்கின்றான் கண்ணன். அறிவுக்கேடு இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? மிகவும் வளர்த்தி சொல்வதேன், உன்னிடத்தில் கர்ம அகர்மங்கள் இருப்பதாக நீ அறிகிறாயா என்ன?
கடைசியில எப்படி முடிகிறாரு பாருங்களேன். ஹையர் நாலேஜ்ல தான் வந்து டச் பண்றது ஞானதேவருடைய வழக்கம். கர்ம அகர்மங்கள், தர்ம அதர்மங்கள், இங்கே கர்ம அகர்மங்கள் என்று இருக்கின்றனவா என்ன? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மனுஷனா பிறந்தவனுக்கு கர்மம் இல்லாம எப்படி இருக்கும்? கர்ம யோகத்துல சொன்னாரே, நீ கர்மத்த பண்ணாம உன்னால இருக்கவே முடியாதுன்னு சொன்னாரே. "ஏய் நான் கடவுள்டா! கடவுளா இருக்கிற நானே எனக்கு அது ஏன்னா ஃபுல்ஃபில்டு. அதாவது என்னிடத்தில் தான் எல்லாமே இருக்கின்றன. அப்போ எனக்கு ஆசையே கிடையாது. அப்ப ஆசை இருக்கிறவனுக்கு தான் கர்ம வரும் லாஜிக்கலி இல்லையா? ஆனா எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ஆனாலும் உலக நிர்மாணத்தை அதாவது உலக நிர்வாகத்தை பொருட்டு நானே கடமையாற்றிட்டு தானே இருக்கேன். அதனால கடமை செய்யணும் தானே என்றெல்லாம் கர்மயோகத்தில் சொன்னான். இதே கண்ணன் தான் சொன்னான். இங்க என்னடான்னா கர்ம அகர்மங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றனவா என்ன? என்ன கேள்வி இது? கர்மம் இருந்ததுன்னா நீ இன்னும் அஞ்ஞானத்துல இருக்கேன்னு அர்த்தம். சரியா? அதாவது இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனல் லைஃப் உன்கிட்ட இருந்தது அப்படின்னா, நீ இன்னும் அஞ்ஞானத்துல இருக்கேன்னு அர்த்தம். நீ அன்கண்டிஷனுக்கு வந்துட்டியா இல்லையான்னு கேட்கிறாரு இந்த இடத்துல. உன்னிடத்தில் கர்மா, அகர்மங்கள் இருப்பதாக நீ அறிகிறாயா என்ன? கர்மங்கள்னா இதெல்லாம் பண்ணியே ஆகணும் என்ற கண்டிஷனோடு இருப்பது. அது யாருக்கு இருக்கும்? ஈகோ, ஆசை இருந்தா கண்டிப்பா அது இருக்கும். சரியா? எப்ப ஈகோவும் ஆசையும் விட்டுடுச்சு, பூரண சரணாகதி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அவனுக்கு எங்க இருக்கு கர்மம்? எனக்கு எந்த கர்மமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் இறைவனாக பார்த்து என்னை எப்படி ஆட்டினாலும் ஆட்டிக்கொண்டு போகட்டும் என்று இருந்து விடுவான் அல்லவா? அவன்கிட்ட கர்மம் இல்ல அப்படிங்கிற மாரி ஆயிடும். அதே மாரி அகர்மம்னு சொல்றாரு. இத செய்ய மாட்டேன்ற ஒரு கண்டிஷன்லயும் இருக்க மாட்டான். இறைவன் விருப்பம் இருந்தால் அவன் என்னை வைத்து என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும். அப்ப அவன் அகர்மத்திலும் இல்ல, கர்மத்திலும் இல்ல. அப்ப கர்ம, அகர்மங்களை தாண்டி விட்டவனாக இருக்கின்றான் என்று புரிகிறதா? சோ தி சேம் திங் கேட்கிறான். நீ முழுசா ஞானத்த நான் சொன்னபடி ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்தது உண்மையா இருந்ததுன்னா, கர்ம, அகர்மங்கள் உன்கிட்ட இருக்கக்கூடாதே என்ற ஒரு ரீதியிலே இந்த கேள்வியை எழுப்புகின்றான். சுவானந்தானுபவமே ஒரு பெருவெள்ளமாக ஓட, அதில் முழுகிப் போய் கரைந்து கொண்டிருந்த அர்ஜுனன், இந்த பிரசன்னத்தினால் துவைத பாவத்துக்கு கொண்டு வரப்பட்டவனாய், பார்த்தன் சம்பூரணமாய் பிரம்மமாய் போய் போன நிலையில் நின்று கொண்டிருந்தான். ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம், எனக்கு அஞ்ஞானம் என்னது கேள்வி இது? இன்னும் அஞ்ஞானம் இருக்கா? இன்னும் கர்ம அகர்மம் இருக்கான்லாம் கேட்டுட்டு இருக்காரு கண்ணன். அவன் பிரம்ம பாவத்தில் திளைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு பிரம்ம பாவம்னா? 2 விஷயமா அடிக்கடி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மாயையில் இருக்கும்போதும் பிரம்ம பாவத்தில் இருக்கலாம். மாயை கடந்த நிலையிலும் பிரம்ம பாவத்தில் இருக்கலாம். சரியா? அதனாலதான் அந்த ஒரு சம்பாதத்துல நம்ம அடிக்கடி பேசணும். அந்த 18வது அத்தியாயத்துல தான் நினைக்கிறேன். ஆ கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஆ அர்ஜுனன் வந்து அந்த மாயையை விட்டு விலகி ஒன்னஸ் ஃபீல்ட்ல அந்த மெர்ஜ் அவ்யக்தத்த பரபிரம்மத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, "டேய் வாடா நம்ம 2 பேரும் சம்பாதம் அப்படிங்கிற இந்த சுகத்த அடையணும்ல, வா வா" அப்படின்னு துவைதத்த கூப்பிட, "ஐயோ! என்ன ஏன் துவைதத்த கூப்பிடுறீங்க?" அப்படின்னு அவன் கதற, "டேய் நம்ம என்னைக்கு பிரிஞ்சோம்? நீ இப்ப புதுசா துவைதத்துக்கு வந்த மாரி பேசிட்டு இருக்க. நம்ம எப்பயுமே ஒண்ணுதான்டா" என்று இவன் சொல்ல, பிறகு கொஞ்ச நேரத்துல க கண்ணன் வந்து அப்படியே மெய்மறந்து போக, அப்படியே மெய்மறந்து போயிட்டு, "டேய் நான் உனக்கு கடனாளி ஆயிடுவேன்டா. இப்படி ஒரு சிரத்தையோட என்கிட்ட கேட்கிறியேடா." "கண்ணா, நீயும் நானும் ஒண்ணுன்னு ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன். சும்மா தானே விளையாடிட்டு இருக்கோம். என்னது கடனாளின்னு ரொம்ப சென்டிமெண்டல் பேச்சு" என்று அவன் சொல்ல. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. சரியா? அப்பவே போயிட்டான். அப்புறம் இவ்வளவும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பிரம்ம பாவத்தை விடுவானா என்ன? அப்ப அவர் சொல்ல சொல்ல அவர் ஃபுல்லா அந்த கீதையை கேட்டு முடிக்கும்போது பிரம்ம பாவத்தில் திளைத்திருக்கிறான். கிட்டத்தட்ட அவ்யக்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கான். தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கான். மாயை கடந்த நிலைக்கு போயிட்டு இருக்கான். பட் இவர் புதுசா கேள்வி கேட்டார்ல, காதுல வந்து விழுகுது. "டேய் ஒழுங்கா புரிஞ்சுட்டியா?" அப்படின்னு. ஆஹா! அப்படின்னு அந்த பிரம்ம பாவத்த அப்படி மெதுவா கழிச்சுட்டு வர்றாராம் அர்ஜுனன். அதத்தான் இங்க சொல்றாரு. "சுவானந்த அனுபவமே ஒரு பெருவெள்ளமாய் ஓட, அதில் முழுகிப் போய் கரைந்து கொண்டிருந்த அர்ஜுனன், இந்த பிரஷ்னம்னா கொஸ்டின் அர்த்தம். இந்த கேள்வியினால் துவைத பாவத்துக்கு கொண்டு வரப்பட்டவனாய், பார்த்தன் சம்பூரணமாய் பிரம்மமாய் போய்க் கொண்டிருந்தான்" அப்படிங்கிறார். ஆனால் மேலே நடக்க வேண்டிய கர்மங்கள் அடைந்தேறுவதற்காக பகவான் அர்ஜுனன் உலக மரியாதையை கடந்து அந்நிலையில் நின்று போவதற்கு உடன்படவில்லை. சம்பாதத்தை கண்டினியூ பண்ணி முடிக்கணும். அடுத்து போரெல்லாம் பண்ணி முடிக்கணும்ல அவன வச்சு. இவன் பாட்டுக்கு வந்து பிரம்மபாவத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணன் வந்து அதை விரும்பாமல் மேற்கொண்டு நடக்க வேண்டிய கர்மங்களுக்காக அர்ஜுனன் உலக மரியாதையை கடந்த அந்நிலையில் நின்று போவதற்கு. ஏன்னா, உலக மரியாதை எல்லாம் கடந்து போயிடலாம். எப்போ அவ்யக்தனுக்கு போகும்போது உலகமே நமக்கு வேணான்ற நிலைக்கு போயிடுறோம் இல்லையா? சோ அந்த மரியாதை எல்லாம் கடந்து போகின்ற அந்த அற்புதமான நிலையை கண்ணன் விரும்பவில்லை. ஏன்னா இப்போதைக்கு அவனுக்கு கொஞ்சம் கர்மாஸ் இருக்கு. கர்மா இருக்குன்னா என்ன? ஞானி ஆயிட்ட பிறகு எந்த கர்மாவும் கிடையாது. பட் இருந்தாலும் சும்மா நாச்சுக்கு
கேம் ஃபன்னுக்காக விளையாட வேண்டிய அவசியம் இருக்கு என்ற காரணத்தினால் கண்ணன் விரும்பவில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லாவிட்டால் சர்வஞனான பகவானுக்கு தான் செய்து வைத்த காரியம் இன்னதென்று தெரியாமல் போயிற்றா? ஆகையால் நான் சொன்ன அபிப்பிராயத்தை கொண்டவராக பகவான் கீழ் சொல்லியபடி அர்ஜுனனை வினவினார். ஸோ பிரம்மபாவத்தை அடையணுன்ற ஒரே நோக்கத்துக்காக எழுதின பகவத்கீதை. அப்ப அந்த கீதையை புரிந்து கொண்டவன் பிரம்மபாவத்துக்கு போயிருக்கும் போது அவர் கலைப்பாரா என்ன? கலைக்க மாட்டார். ஆனாலும் இப்போதைக்கு அவசியப்படுகிறது என்றால் அவனை திரும்பி கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து இந்த கேள்வியை கேட்டுவிட்டார். பகவானுக்கு தான் செய்த சரி. ஆகையால் தான் சொன்ன அபிப்பிராயத்தை கொண்டவராய் பகவான் கீழ் சொல்லபடி அர்ஜுனனை வினவினார். இப்படி ஒரு பிரஷ்னத்தை செய்து அர்ஜுனனிடத்தில் இல்லாததாய் போன அர்ஜுன பாவத்தை திரும்பவும் ஏற்படுத்தி வைத்து அவனுக்கு ஏற்பட்டிருந்த பூரண தத்துவத்தை அவனே சொல்லும்படி செய்து வைத்தார். சோ அப்ப அர்ஜுன பாவத்தையே விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கிற நிலைமையில இவன் இந்த கேள்வியை கேட்டதன் வாயிலாக மறுபடியும் அர்ஜுனன் பாவத்துக்கு வந்து தான் எப்படிப்பட்ட ஒரு பூரண ஸ்திதியை அடைந்தேன் இந்த கீதையினால் என்று அவன் வாயால் கேட்க வேண்டும் என்று கருதி இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். இப்போ அந்த அர்ஜுனன் அந்த பிரம்ம பாவத்தை விட்டு அப்படி மெதுவா கலைஞ்சு வர்றத எப்படி நம்ம ஞானதேவர் வர்ணிக்கிறார் அப்படின்றத படிக்கலாம். ஷிராப்தீன் என்று வெளிப்பட்டு ஆகாசத்தில் தன்னுடைய காந்தியில் திறனாள் கோபிதனாய் வேறாய் தோன்றிக் கொண்டிருக்கும் வேறாய் தோன்றாதவனமாகவும் உதயமாகவும் பூரண சந்திரனை போல. ஷிராப்தி அப்படின்னா பார்க்கறதுன்னு தான் நினைக்கிறேன். வெளிப்பட்டு பொதுவா வந்து சூரியனும் சந்திரனும் எங்கிருந்து வரும்? கடல்ல இருந்து வர்ற மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து உண்மையில கடல்ல இருந்து எல்லாம் வரல. இட் சீம்ஸ் டு பி லைக் தட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிராப்தீன் என்று வெளிப்பட்டு ஆகாசத்தில் தன்னுடைய காந்தியின் திறனால் சோபிதனாய் வெளியே வந்தவொடனே ஆகாயம் ஃபுல்லா வந்து அப்படியே ஒரு இது சந்திர ஒளி, சூரிய ஒளி கிடையாது. சோ ஒளியால் நிறைந்து வேறாய் தோன்றிக் கொண்டும் வேறாய் தோன்றாதவனாகவும் உதயமாகவும் பூரண சந்திரனை போல. தான் பிரம்மம் என்பதை மறந்து ஜகத் முழுவதையும் பிரம்மமே என்பதையும் மறந்து தான் முன் பிரம்மமாய் போயிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்க் கொண்டு பிரம்மமாவும் கலைக்கப்பட்டு கொண்டும் திரும்பவும் வந்து வியாபித்துக் கொண்டும் இவ்விதம் மிக்க கஷ்டப்பட்டு தான் அர்ஜுனன் என்றறியும் நிலைக்கு அர்ஜுனன் திரும்பவும் வந்து சேர்ந்தான். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பாருங்க. சந்திரன் வந்து அப்படி உதயம் ஆகுதுங்க. முழுசா உதயம் ஆகல. அதே சமயத்துல உதயம் ஆகாமலும் இருக்கல. இது பாயிண்ட் ஆஃப் உதயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உதயம் ஆகுதுன்னு சொல்ல முடியல, உதயம் ஆகலைன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள காட்டி அது எதோட ஈக்குவேட் பண்றாருன்னா இவன் பிரம்ம பாவத்துல தெளிச்சு போயிட்டு இருக்கான். அர்ஜுன பாவத்துக்கு வரல. ஆனா அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால அர்ஜுன பாவத்துக்கு வர்றான், திரும்ப பிரம்ம பாவத்துக்கு போறான், திரும்ப அர்ஜுன பாவத்துக்கு வர்றான் அப்படின்னு அப்படியே தடுமாறி நம்மளால திக்கி தவிக்கிறானா அப்படி இந்த அர்ஜுன பாவத்துக்கு வர்றதுக்காக. சரியா? அதைத்தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஜகத் முழுவதும் பிரம்மமே என்பதையும் மறந்து தான் முன் பிரம்மமாய் போயிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் கொண்டு அப்போ எல்லாம் பிரம்மமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் பிரம்மமாவே ஆனது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் பிரம்மமா ஆயிட்டா திரும்பவும் அந்த பிரம்மத்தை பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஸ்திதியில இருந்து திரும்பி அர்ஜுன பாவத்துக்கு வர்றது ஒரு ஸ்டேஜ். இப்படி அவன் மாறி மாறி வந்து கொண்டிருந்தான். பிரம்மபாவம் கலைக்கப்பட்டு கொண்டு திரும்பவும் வந்து வியாபித்துக் கொண்டும் இவ்விதம் மிக்க கஷ்டப்பட்டு தான் அர்ஜுனன் என்றறியும் நிலைக்கு அர்ஜுனன் திரும்பவும் வந்து சேர்ந்தான். பின்பு நடுங்கிக் கொண்டிருக்கும் கையால் தான் தேகத்தை தடவி ரோமாஞ்சத்தை அடங்கி போகச் செய்து வியர்வையை துடைத்துக் கொண்டு பிராணவாயுக்கள் தடபுடல்பட்டு போய் தன் நாட்டம் கொண்ட தன் தேகத்தை கீழ் விழுந்து போகாமல் தேகத்தினாலேயே தடுத்து தாங்கிக் கொண்டு என பிரம்ம பாவத்தை வர்ணிக்கின்ற ஒரு விதம் தான் இது. சரியா? நடுங்கிக் கொண்டிருக்கும் கைகள். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்புமே வந்து தடுமாறுது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கைகளின் தடுமாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தேகத்தை தடவி ரோமா ஃபுல்லா புல்லரிச்சு போயிட்டு இருக்கு. புல்லரிச்சு போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த தேகத்தை அவனே தடவி தன்னுடைய அந்த புல்லரிக்கும் அந்த விஷயத்துல இருந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றானா. அடுத்து என்ன சொன்னாரு? அடக்கி போக செய்து வியர்வையை துடைத்துக் கொண்டு கண்ணா பின்னான்னு வியர்வை வந்துட்டு இருக்கு. அதையும் துடைத்துக் கொண்டு பிராண வாயுக்கள்லாம் வந்து தடபுடல் பட்டுட்டு இருக்கான். சரியா? பிராண வாயுக்கள்லாம் எனர்ஜி ஃப்ளோ சந்தோஷத்தால பிராண வாயுக்கள் தடபுடல் பட்டு கொண்டு தள்ளலாம். ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னா பாடி வந்து
ஒரு ஸ்டெடியா நிக்கவே முடியல. அந்த பிராண ஓட்டங்கள் கன்னா பின்னான்னு போறதுனால அந்த தடுமாறி போக வேண்டிய அந்த பாடி அப்படியே தானே அந்த பாடியை வந்து அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தேகத்தின் மேலேயே தடுத்து தாங்கிக் கொண்டு தன்னை வியாபித்துக் கொண்ட சாத்வீக பாவத்தை ஒடுக்கி மாறிப்போக செய்து கொண்டு 2 கண்களினின்றும் மேன்மேலும் பெருகும் ஆனந்த கண்ணீரை அடக்கி கொண்டு சாத்வீக பாவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆனந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணி 2 கண்களிலிருந்து மேன்மேலும் பெருகும் ஆனந்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு தொண்டையை அடைத்துக் கொண்டு மிக்க விருத்தி அடைந்து கொண்டிருந்த அநேக விதப்பட்ட ஏதோ சுகம்னு புரியல எனக்கு. அநேக விதப்பட்ட சுகத்தை அடங்கா ஆசை பிரேமை ஹிருதயத்திலேயே ஒடுக்கி வைத்துக் கொண்டேன். ஏன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல. ஆனா வெளியே வந்துதான் நான் கண்ணை கேட்டாங்களே பதில் சொல்லணும்ல. சோ அடக்க முடியாத அந்த ஆசையை ஒடுக்கி வைத்துக் கொண்டு வாக்கின் தழுதழுப்புதலை பிராணசக்தியின் பலத்தால் சரிபடுத்திக் கொண்டு வாய் வரமாட்டேங்குது. நாக்கு பேச முடியல. ஆனாலும் வேற வழி இல்லை, பேசணுமே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி பேச கொண்டு வந்து சரிபடுத்திக் கொண்டு பிராணசக்தியின் பலத்தால் சரிபடுத்திக் கொண்டு தழுதழுத்து போன தன் நாக்கை தடுமாறி போன மூச்சின் ஓட்டத்தை சமப்படுத்தி வைத்துக் கொண்டு கண்ணா பின்னான்னு மூச்சு போகுது சரியா, அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பின்வருமாறு சொல்ல தொடங்கினான். வாட் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அதாவது சாத்வீக பாவம் அந்த ஆனந்த பெருக்கு அப்படிங்கிறது வந்து பாடியை வச்சு நம்பி இந்த உலகத்தை நம்பி நம்ம சுகம் சுகம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாடி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில அவன் எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவித்திருக்கின்றான், அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து அவன் அப்படியே தடுமாறி வெளியே வந்து சரி மாயையும் சுகம்தான். ஆனா பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவ்யக்த பரபிரம்மம் சுகமே அல்ல, அதனாலதான் மாயையில விளையாட வந்துருக்கு. டோட்டலி நான்சென்ஸுங்க. நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை, ஹவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். சோ அவ்யக்தத்துல இருக்கிறது தான் இங்க வியக்தத்துல பிரதிபலிக்குதுங்க. அந்த ஆனந்தம் தாங்க இங்கேயே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது இல்லைன்னா இதுவே இல்லைங்க. அந்த ஆனந்தம் சுரூபமே அது ஆனந்தம். அதுதான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. மாயையில பிரதிபலிக்கின்ற இந்த ஆனந்தம் வந்து உசத்தி, அது கம்மி அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்கிறதுக்கு இதே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப பிரம்ம பாவத்துக்கு வெளியே வர முடியாம தெரிவிக்கிறான். வந்து என்ன செய்ய போறான், எப்பயும் மாயையில உட்காந்து கண்ணாட்டு ஆடதானே போற. அப்ப அதே பாவத்துல இந்த பிரம்ம பாவத்திலேயே இந்த பிரம்ம பாவத்தின் அதே ஆனந்தத்தோடு நீங்க ஆடலாம். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒன்னஸ் ஃபீலனை விட்டுடாம நீ மாயையில பக்தனா இருந்து ஆடினேன்னா, ஞான பக்தனாக இருந்தேன்னா ஓகே, வெல் அண்ட் குட் தானே. அப்படியே நீ அவ்யக்தத்திலேயே இருந்துக்கணும்னு அவசியம் இல்ல. 2 ஒண்ணுதான் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ஏன் ஹைலைட் பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் தி அவ்யக்த பரபிரம்மம் என்பது சாதாரண நிலை அல்ல. அது அற்புதமான ஒரு அற்புதமான ஆனந்த நிலை. அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் நீ வந்து இந்த மாயையில இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றதுக்காகவே இது சொன்னதாகவும் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு அவன் வெளியே வந்துட்டு இப்போ வந்து கண்ணனோட பேச போறான். அது அடுத்த ஸ்லோகத்துல வருது.